அண்ணா அண்ணா, உரிமை உள்ளவன் நான் இருக்கும் போது வேற ஒருத்தர் எப்படி மேனேஜரை வர சொல்லலாம்? உரிமை பந்தத்துலதான், பங்கல இல்லை. இது நானே சம்பாதிச்சது, வாஸ்தவம் தான். ஆனா நீங்க வெளிநாடு போயிருந்த போது 7 வருஷம் நான் நாயா பாடுபட்டு இருக்கிறேன். டேய், நாயா பாடுபடலடா, பேயா ஆட்டம் போட்டிருக்கேன். உங்க ஆஸ்தியை அழிச்சுட்டா? ஆஸ்தியை மட்டும் இல்லடா, அந்தஸ்தையும் அழிச்சுட்டு. நான் இல்லாத சமயத்துல காட்டையோ கழனியோ விலை பேசி எஸ்டேட்டை பெருசாக்கிறதுக்கு பதிலா பெண்களோட கற்ப விலை பேசி கலங்கத்தை பெருசா சம்பாதிச்சு. யார் சொல்ற? நான் தான் சொல்றேன். பணத்துக்காக நீ செய்யற பாதகங்களை மறைக்கிறதுக்கு உனக்கு 10 பேர் இருக்கிற மாதிரி எனக்கு நன்றி உள்ளவங்க 4 பேர் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க தான் அடிக்கடி எனக்கு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஊர்ல இருந்து வரும்போதே இந்த ஏற்பாட்டை செய்தேன். ஐயா வா தம்பி, வா. வணக்கங்க. வணக்கம். வா தம்பி, வா. உட்காரு தம்பி, சும்மா உட்காரு. சொன்னபடியே வந்துட்டியே. பாலு, எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னனே, அது இவன் தான். வேறு. அப்படியா? வணக்கங்க. கைய தூக்கடா, மரியாதை தெரியாதவன். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தனே, இந்த புது மேனேஜர் வரதான். ஓஹோ, இனிமே இவர் அதிகாரத்துல நான் இருக்கணுமா? ஆமா. அப்படி இருக்க என்னால முடியாது. போய் தொலையாண்டா. இருங்க ஐயா, என்னால உங்க குடும்பத்துல குழப்ப வேண்டாம். நானே தம்பி, இவரை பத்தி உனக்கு தெரியாது. கெஞ்சனா மிஞ்சுவா, மிஞ்சனா கெஞ்சுவா. என்ன இருந்தாலும் அவர் உங்க கூட பிறந்தவர். நீங்க தான். அது உனக்கு புரியுது, இங்க புரியலையே. புரியறதுனால வேண்டாம் வயிறே எரியுது. சே, இவங்கிட்ட என்ன பேச்சு? வா தம்பி, சாப்பிட்டு பிறகு பேசுவோம். நீங்களும் வாங்க. இப்பவே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. நீ போய் சாப்பிடு. எங்க அந்த பொண்ணை கொண்டாந்துட்டீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? அதோ அவன் தான் எங்க அடிச்சுப்பட்டு அவளை காப்பாத்திட்டான். ஆஹா, சரி, அவனை வச்சே நான் காரியத்தை முடிச்சிடுறேன். அது வரை இல்ல, அவன் கண்ணில் நீங்க பற்றாதீங்க. குட்டு வெளியாய் போகும். போங்க போங்க போங்க. சரி. வைத்தியா, அறிவு வெட்ட மாமா, 4 நாள்ல தீர வேண்டிய வியாதிக்கு 48 நாள் மருந்து கொடுத்து ஊரை ஏமாத்துற. அதே மாதிரி நினைச்சா என்னையா? உன் பொண்ணை தர்றேன் பொண்ணை தரேன் எத்தனை நாள் ஏமாத்துற? மரியாதையா கல்யாணத்தை பண்ணி வேணும், இல்ல உன் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன். என்னால முடியல, உன் பொண்ணை விட்டு என்ன தூக்க சொல்லுவேன். தனி மரமா நிப்ப. இத பாரு, நீதான் என் புருஷன் அப்பா முடிவு பண்ணிட்டாரு. நான் அதை ஒத்துக்கிட்டேன். அப்புறம் இப்படி எல்லாம் தப்பா பேசுறேன். இது பாரு, ஒழுங்கா மரியாதையா 4 காசு சம்பாதிக்க வழி பாரு. இன்னும் ஏன் சம்பாதிக்கலாம்? ஏற்கனவே தொப்பி கடையில வேலை பாக்குறேன். 75 ரூபாய் சம்பளம். அது பத்தாதா? உங்ககிட்ட என்ன பேச்சு? கல்யாணத்தை பண்ணி வைக்கிறானா ஐயா கேக்குறேன். இல்ல துப்பாக்கி முனையா தாலி கட்டுவேன். நீயா? துப்பாக்கி பிடிக்கவே தெரியாது, அப்புறம் எப்படி சுடுவேன்? சரி, எனக்கா? எடுக்க வந்தியா? ஏன் எடுக்க வந்த? வைத்தியா, தொலைஞ்சு போ. ஐயோ, அட பாவி, அநியாயமா ஒருத்தரை சுட்டுட்டியே. ஐயோ, வெறும் டீயா அனாவசியமா என் மேல பழிய போடாதியா. சத்தியமா நான் சுடல. ஏண்டா உருப்படாத பயமா? ஏண்டா இந்த ஆளு சுடுத்தல்ல? ஐயோ, ரத்தம் வழியுது. ஐயா, தெரியாதனமா செய்துட்டேன். ஐயா, வந்துச்சுங்க. மருமா சுடலையா? தோட்டத்தை தகராறு, பங்காளி என்ன சுட்டுட்டான். இல்ல உருப்படாத பையன், நீ சும்மா நிக்கிறியா? தவிக்கிறாரு. வாழாவட்டியா இருக்கிற அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தாலும் மரியாதை இருக்காதுங்கிறத நான் மறந்துட்டேன். அக்கா, நீ என்ன தப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கேங்கிறத நீ நினைச்சிருந்தா என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த எஸ்டேட்டை விற்க ஏற்பாடு செய்திருப்பியா? இந்த எஸ்டேட்டை விற்கணுங்கிற முடிவுக்கு வந்தது காரணமே நீதான். உன் கல்யாணத்துக்கு முன்னால நடந்ததையெல்லாம் நினைக்கும் போது நிறுத்து. நீ வெளியூர்ல படிக்கும் போது நம்ம எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்த ஊர் பேர் தெரியாத ஒருத்தரை அப்பா விருப்பத்துக்கு விரோதமா காதலிச்சது நீங்க எல்லாரும் தடுத்தும் உங்க அன்பையெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு அவரைதான் கட்டிக்குவேன்னு இந்த வீட்டுக்கு தெரியாம ஓடி போனதும் இதையெல்லாம் நினைச்சுதானே நீ இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, நான் சொன்னதே வேற. புரியுது. பாபு பிறந்ததும் அத்தா என்ன கைவிட்டுட்டு இன்னொருத்தியோட ஓடி போனதும் நீ மாதம் பணம் அனுப்பி எனக்கு உதவி செய்து நீ மறந்துட்டியானுதானே கேட்க போற? செய்த உதவியை சொல்லி காட்ட அளவுக்கு திருமணம் படிச்சவள் இல்ல. அதை நினைச்சுதான் உனக்கு என் மேல இருக்கிற அன்பு குறையலன்னு அப்பா இறந்தது நானே உன்னை தேடி வலிய வந்தேன். அப்படி வந்ததுக்கு
நான் அடையிற கௌரவம் போதுமா? அக்கா, நீ என்ன விட பெரியவ இருந்தாலும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ என்ன புரிஞ்சுக்கல. இத பாரு, அப்பாவுக்கு விரோதமா நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போறதுனால இருந்த சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சாரு. அதுக்காக நான் வருத்தப்படவும் இல்லை, அதோட போறது இல்லை. இருந்தாலும் பாபு பேர்ல பாதி எழுதி வைக்க ஏற்பாடு செஞ்சுட்டேன். அக்கா, மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பழைய நிகழ்ச்சிகளை நினைச்சு வேதனைப்படுறத பார்த்ததா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உங்ககிட்ட சொன்னா பூர்வீக சொத்தை விக்காதேன்னு சொல்லிடுவேங்கிறதுக்காகத்தான் நான் சொல்லல. தங்கச்சி, உன் நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்காம உன் மனசை புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. இந்த காரணத்தை முதல்ல சொல்லியிருந்தா தெளிவாகி இருக்கும். நீயும் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டேங்கிற எண்ணத்துலதான் நானும் அவசரப்பட்டு பேசிட்டேன். தங்கச்சி, அக்கா. ஓஹோ, என்ன ஏமாத்துறதுக்காக மறந்து மறந்து வரீங்களா? வாங்க வாங்க. அடச்சி, நீங்களா? நான் அவர் வராருன்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏமாத்தீங்களா? இருங்க, அப்புறமா பேசிக்கிறேன். ஏன் இப்பவே பேசலாமே? நீங்களா? ஆமா, என்ன தெரிவித்து தான் இங்க வந்தியா? ஆமா. இல்ல, உன் பேரு? விஜயா. ஊரு? சிவபுரி. வீடு? பக்கத்து ஸ்டேட்ல. துணைக்கு அக்கா இருக்காங்க. இனிமே நீ துவக்கலாம். எது? விசாரணையா? ஓஹோ, அப்படியா? உங்க பேர்? பாலு. ஒண்டிக்கட்ட இந்த மருதமலை ஸ்டேட் புது மேனேஜ். அறிமுகம் முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டம்? விஜயா, இதுக்கெல்லாம் அத பாரு, மேல உட்கார்ந்து இருக்கிறான் பாரு, அவன் பார்த்து குடிக்கணும் ஐயா. என்ன வந்து ரொம்ப சொல்ல வேண்டாம், என்ன வெடி ஆன எனக்கு வேணும். முதலாளி, முதலாளி, ₹1 பணம் கொடுத்து சீட்டு வாங்கி கொடுங்க, சம்பளத்தை பிடிச்சிங்க. பையன் புத்திசாலி. முருகா, நீ ஒண்ணு வாங்கி போடப்பா. கேட்கிறவங்களுக்கு குடியா? இந்தா, இந்தாங்க. என்னப்பா? கோபு. ஏன்னா போன மாசத்துக்கு முதல் மாசம் கொலகாரம் பேட்ட குப்புசாமிக்கு பரிசு வந்துருக்கு. அவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? அந்த சீட்டை சட்டையில வச்சுட்டு வேலைக்கு போயிட்டான். போடுங்க, கொப்பி விஷயத்தையும் பாத்துக்க. வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்தா கடையை பாத்துக்க. வரட்டுமா? பத்திரமா வைக்கிறேன். எங்க வைக்கிறது? ஐயோ, பேண்ட்டுக்குள்ள வச்சு சலவைக்கு போட்டா வீணா போடுங்க. வெரி குட் ஐடியா. கடையை தொப்பி விற்காத தொப்பி அங்க வச்சா முன்பணம் 3 லட்சம் சரியா இருக்குதான்னு எட்டி பாத்துக்கங்க. பாக்கி 7 லட்சம். பத்திரம் பதியும் போது மொத்தமா தந்துடுறோம். பத்திரம் பதிஞ்ச உடனே நாங்க இந்த எஸ்டேட்டை காலி பண்ணி கொடுத்தா போதும் இல்ல? அது எப்படிங்க? எப்ப விலை பேசி முன்பணம் கொடுத்தமோ அப்பவே எஸ்டேட்டை எங்க பொறுப்புல விட்டுற வேண்டியதுதான். நாம உடனே காலி செய்து கொடுக்கறதா நியாயம். நியாயம்தான். ஆனா யார்கிட்டயும் சொல்லிக்காம திடீர்னு எப்படி போறது? அப்படியே இருந்தாலும் நம்ம எந்த வீட்டுக்குன்னு போறது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னேனே, மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல ஒரு பங்களா இருக்கு. அது ஐயாவுடையது தானே? அதை கட்டி முடிக்க 2 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. அப்படின்னா அந்த பணத்தை நாங்க கொடுத்துடுறோம். அந்த பங்களாவை எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க. அது ஏங்க உங்களுக்கே நான் தரணும்? அதுல நான் கழிச்சுக்கிறேன். அப்ப சரி, நாளைக்கே நல்ல நாளா இருக்கு. நாங்க அங்க போயிடுறோம், நீங்க இங்க வந்துருங்க. நல்லதுங்க. இன்னும் 10 நாளைக்குள்ள எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்குவோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. வரமா. இந்த பணத்தை கொண்டு போய் பத்திரமா வை. உங்ககிட்டே இருக்கட்டுமே. பாத்தியா, இந்த மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போறதா எனக்கு பிடிக்காது. சரி சரி, என்கிட்டே இருக்கட்டும். அக்கா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரட்டா? என்னது, பொம்பளை பிள்ளை பொழுது போன வேலையில எங்க போற? ரொம்ப முக்கியமான வேலை. சரி சரி, நான் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். வா சாப்பிடுவோம். சொன்னாலும் கேட்கமா? அவன் இல்ல, வா சீக்கிரம் வா. என்ன செய்யுவேன்? பணம் பணம் உங்ககிட்ட தானே இருக்குது. உன்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை அவங்கிட்ட கொடுத்துருக்க. நீங்க கொடுத்ததானே. நாம விலை கொடுத்து வாங்கின கத்தி தானேன்னு அலட்சியமா அது மேல கை போட்ட முடியுமா? அவனை கத்தின்னு நினைக்கிறீங்க,
உரையே அறுக்க போறான் பாருங்க. உரம் இருக்குன்னா அதையும் அறுக்கும். நேரடியாவே கேட்கிற, ஆயுள் புறாவை அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டியதானா? உனக்கு கல்யாணம் ஆகட்டும், அதிகாரத்தை மனைவிக்கு மாத்திடுறேன். அப்ப சரி, பக்கத்து எஸ்டேட்ல பெண் இருக்குது, அவங்க அக்காவை கேட்டு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்க. முடியாது, அதை மறந்துடு. வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். முதல் வியாபாரத்திலேயே 10,000 ரூபாய் லாபம். அப்ப எனக்கும் தான் வெற்றி. உண்மைதான் ஐயா. நம்ம எஸ்டேட் தேக்கங்காட்டு குத்தகை இதுவரைக்கும் 5000 ரூபாய்க்கு போனதா கணக்கு. இப்போ அதை நான் 15,000 கொடுத்துட்டேன். வெரி குட் மேனேஜர், நீ வந்த உடனேயே லாபம் வந்துருச்சு. டேய், பாத்தியாடா, போக போகத்தான் தெரியும். இங்காம பேசுறேன். எங்க அண்ணனை நான் கொலை செய்தா என்ன போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா? நான் செஞ்சா என்ன மட்டும் பிடிக்குமா? அதனாலதான் சிங்கத்தை ஏவ சொல்றேன். அப்படின்னா புரியலையா? இந்த ஆளு ரொம்ப புத்திசாலி. சிங்கம் கொலை செஞ்சா யாரையுமே கைது செய்ய முடியாது இல்ல? ஓஹோ, அப்படியா? என்ன சொல்றேன், யோசிக்கிறேன். சம்மதம் தான் சொல்லுங்க. உங்களுக்கு சங்கடமா இருந்தா அத நான் செய்யறேன். இல்ல, நானே செஞ்சு முடிக்கிறேன். பணம். இந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சா நான் 25 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடுவேன். அப்புறம் நீ எது கேட்டாலும் நான் கொடுப்பேன்.